ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்குமே உணவு முறைகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எங்கே வேணால் எடுங்க. ஒரு சமயம் நான் வேறு மெடிசன் தான் நான் எடுத்துக்குவேன், ஆனால் எனக்கு டயட் வேணால் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கான டயட் தரோம், அதை எடுங்க. அட்லீஸ்ட் அதுலேயாவது உங்கள் ஆரோக்கியம் பல மடங்கு அதிகமாகும். இப்போ குழந்தைகளுக்கு அனிமிக் வருது, குழந்தைகளுக்கு மல்டிவிட்டமின் டெஃபிஷியன்சி வருது. அப்போ எல்லாருமே நான் நினச்சிக்கிறோம் உடனே மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸாக எடுத்துக்கலாமான்னு. அது மிகப்பெரிய தப்பான விஷயம். பல இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். மல்டிவிட்டமின் நீங்கள் நேச்சுரலாக எடுத்துக்கோங்க. மல்டிவிட்டமின் நேச்சுரல் இருக்குது, அதில் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் ஆர்டிஃபிஷியலாக எடுக்கும்பொழுது அது ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக ஃபார்ம் ஆகி நமக்கு நிறையா பிரச்சனைகளை மறுபடியும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை நம்மளே கதவை திறந்து வர வச்சிடறோம். ஸோ ஹைப்பர் விட்டமினோஸான்னு ஒரு நோயே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதிகமான விட்டமின் அது இதில் எடுக்கிறனால, அல்ல விட்டமின் எடுக்கிறனால வரக்கூடிய பக்க விளைவுகளால் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் டிசீசஸ் இன்றைக்கி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குது. எல்லாத்துக்குமே கூகுளோ இதுவோ உண்மையை எல்லாமே சொல்லிடுறது கிடையாது. நம்ம யதார்த்தமாக நேம போய் பார்க்கணும், இது உண்மைதானா அப்படிங்கிற விஷயத்தை நல்லா டீப்பாக பார்த்துட்டு அது கரெக்டாக இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் பல மடங்கு அதிகமாகும். ஸோ சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் சரண்ஸ் ஆயுஷ் கேர் என்றைக்குமே அது உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். உங்களுடைய எந்த நோய்களாக இருந்தாலும் ரொம்ப நாள் எடுக்காமல், பக்க விளைவு இல்லாமல், நோய்களை குறைத்து, மருந்துகளை குறைத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பல மடங்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சரண்ஸ் மருத்துவமனை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது முக்கியமான ஒரு விஷயம். சரண்ஸ் ஆயுஷ் இன்டகிரேட்டட் மெடிசன்ஸ் அப்படிங்கிறது அந்த இன்டகிரேட்டரில் டூ இன் அ வெரி குட் மிராக்கிள். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.